நீதிமன்றத்தில் போனதும் முதன் முறையில் வந்து அது வந்து சரியாக அதுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்துடுது. அதன் பிறகு வந்து ரிட் அப்பீல் வராங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து ரிட் அப்பீல் வராங்க. இந்த ரிட் அப்பீல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1160 ஆஃப் 2024, அதாவது 1160 2024 ஆண்டு வழக்கு. இந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிலத்தை வந்து பதிவு செய்கிறது அப்படின்றது நில உரிமையாளருக்கான ஒரு அடிப்படை உரிமை. அந்த நிலத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில், அதாவது நில உரிமை மாற்று சட்டத்தின் கீழ் வந்து அவர் மாற்றலாம், விற்கலாம், ஒருத்தருக்கு அடமானம் செய்யலாம், அவருடைய அடிப்படை உரிமைகள் அது வருது. அப்போ இதை தடுக்கிறது வந்து சார்பதிவாளர் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட அதிகாரம், அதாவது பிரிவு 55A அதுக்கு அவருக்கு வழங்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன பண்ணுறாரு, ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, மறுக்கும்போது அது வந்து அவருடைய அந்த உரிமை வந்து பாதிக்கப்படுது. நிலத்தை வந்து உரிமை மாற்றம் செய்யக்கூடிய உரிமை பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரிட்டில் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அந்த ரிட் அப்பீலில், மேல்முறையீட்டில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு நிலத்தின் மீதான உரிமையை வந்து சட்டத்தின்படி மட்டும்தான் வந்து எடுக்க முடியுமே தவிர, சட்டத்துக்கு படி இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியரை வேறு தனி மனிதரை வந்து எடுக்க முடியாது, இன்னொரு நபருடைய உரிமையை. அந்த வகையில் வந்து இவர் எப்படி சாதாரணமாக எடுக்க முடியும்? எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துடைய அசல் ஆவணம் உங்கள் கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கீங்க. சர்டிஃபைடு காப்பியும் வரைய ஒரு காட்டியிருக்காரு, அதாவது சான்றொப்பமிட்ட ஆவணத்தையும் வந்து ஏற்கனவே ஒரு காட்டியிருக்காரு, தொலைஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுடைய அலுவலகத்திலே வந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த அவருடைய அடையாள அட்டையை பார்த்து தன்மையை பார்த்து நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் இது இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறது வந்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சு, இனிமேல் அந்த அசல் ஆவணத்தை காரணம் வச்சு வந்து யாருமே தவிர்க்கக்கூடாது, அசல் ஆவணம் தொலைஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுட்டு இதை வந்து தவிர்க்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க.